நல்லது. மீண்டுமாக ஒரு நமஸ்கார ஆராதனை கூடாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இணையதளத்தினூடாக ஆராதனைக்கு இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைய நாளும் நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம், அவரை கூடி துதிக்க போகிறோம். நாங்கள் இருக்கிற இடத்திலே எங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடுப்படியாக, கர்த்தர் எங்களோடு பேசும்படியாக இன்றைய நாளிலே அவர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கின்றதான சகல காரியங்களும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நமஸ்கார நேரத்திலும் நாங்கள் ஜெபிப்போம். இந்த ஆராதனையை முற்றுமாக ஒப்பு கொடுத்து நாங்கள் அவருடைய கரத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மீண்டுமாக உம்மை துதிக்க ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு நீர் தந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் எந்த இடத்திலே இருந்தாலும் ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எங்களுக்கு நீர் மறு உத்தரவு தருகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. இந்த நாளும் கூட ஆராதனை உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருங்க. நீர் பேசுங்க. நீர் பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் இருதயத்தை கர்த்தர் தொடுவீராக. இந்த நாளிலே நீர் கதைக்கு இருக்கிற காரியம், நீர் பேச இருக்கிறதே கர்த்தாவே, நம்முடைய குரலை தெளிவாக கேட்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுக்கும்படியாக இந்த இணையதளத்தினூடாக இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் தொடும்படியாக ஆராதனையை முற்றுமுழுதுமாக உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். இன்றைய நாளும் நமஸ்கார குழு ஆயத்தமாக இருக்கிறார்கள் நமஸ்காரத்திலே வழிநடத்தும்படியாக. ஆகவே நாங்கள் இருக்கிற இடத்துல அந்த நமஸ்காரத்தோடு கூட இணைந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். கண்மலை மேல் நிறுத்தினார், சுற்றிலிருந்து தூக்கினார். கண்மலை மேல் நிறுத்தினார், சுற்றிலிருந்து தூக்கினார். கண்மலை மேல் நிறுத்தினார், சுற்றிலிருந்து தூக்கினார். கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஆனார். அவர் எந்தன் கண்மலை. எங்களுடைய கரங்களை உயர்த்தி அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஆனார். அவர் எந்தன், அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஆனார். அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஆனார். எங்களுடைய பாவங்களை போக்கும்படியாக கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார். எனவே உற்சாகமாய் எங்களை மீட்ட வரை நாங்கள் ஆராதனை செய்வோம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறந்தது, சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறந்தது, சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே,
கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. உள்ளத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நன்றி. நம் சித்தம் நிறைவேற ரத்தம் தந்தீரே என் இயேசு ராஜா நன்றி. மா பாவியம் என்னையும் அன்பால் அழைத்தீரே என் இயேசு ராஜா நன்றி. நம் சித்தம் நிறைவேற ரத்தம் தந்தீரே என் இயேசு ராஜா நன்றி. துயவன் கையில் களிமண் போல என்னை கொடுத்தே பரிசுத்தமாய் என்னை வானையும் ஆத்மாரம் தந்த என்னை இன்று நீராக்கும் ஊழியம் செய்ய அனுப்பும் சேவை செய்திடவே அபிஷேகம் தந்த என்னை அனுப்பும். எங்களுடைய கரங்களை உயர்த்தி அனுப்பும். பாவமானங்களை அவர் பெயர் சொல்லி அழைத்தபடினால் இந்த காலை நேரம் நானும் நீங்களும் தடுக்கல் இருக்கிறோம். அவருடைய அன்புக்காக, அவருடைய அன்பின் நிமித்தமாக என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே,
போது என்னுடைய கரங்களை உயர்த்தி பாடுவோமா? தள்ளாடி நடந்த போதும் தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் நடந்த போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போதும் தாங்கிட யாரும் இல்லை. பதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும். இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும். இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும். இதுதான் என் ஆசை ஐயா. பார்க்கணும், உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும். இதுதான் என் ஆசை ஐயா. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஹalleluya. நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. நல்லதொரு நமஸ்கார நேரத்துக்கூடாக நாங்கள் கடந்து சென்றோம். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கு எங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். எங்களுடைய வாழ்வில் பரிசுத்த ஆவியானவரின் அவசியம் என்ற தலைப்பினூடாக நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் இப்பொழுது செவி கொடுப்போம். இன்றைய நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறேன். அதே போல எங்களோடு இணைந்து இந்த செய்தியை கேட்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலும் நான் உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பரிசுத்த ஆவியானவரின் அவசியம். அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரின் அவசியம் என்பதை குறித்து நான் உங்களோடு பேசுவதற்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து மக்களிடையே பலவிதமான கருத்துக்கள் இருக்குது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக புரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிற நாட்கள் இது. சிலர் வெறும் சக்தி என்று அல்லது வாயு அல்லது வெறும் ஒரு உணர்வு என்று கூட பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உண்மையாகவே ஆழ்தத்துவம் உள்ளவர், ஒரு நபர், திருத்துவத்தின் மூன்றாவது நபர் என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வது அவசியம். நாங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து பார்ப்போமா இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் 3 விதமாக செயல்பட்டதை நாங்கள் ஆரம்பத்திலிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையிலே, அதே போல ராஜாக்களுடைய வாழ்க்கையிலே, அதே போல நியாயாதிபதிகளின் காலத்திலே நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்கள் மேல் இறங்கினார். அவர்கள் மேல் இறங்கி தான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்துவிட்டு அதன் பின்பு அவர்களை விட்டு போய்விட்டார். அது பழைய ஏற்பாட்டு காலத்திலே நடந்த காரியம். அதே போல அபிஷேகம் பண்ணும் ஒரு காரியமும் அவர் செய்கின்றார். அதாவது ஒரு மனிதனுக்குள் என்றென்றைக்கும் வாசம் செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் முதல் முறையாக வல்லமையோட மனிதனுடைய வாழ்க்கையிலே வருவது, அதை நாங்கள் அபிஷேகம் பண்ணப்படுதல் என்று கூட நாங்கள் சொல்லலாம். அபிஷேகம் பண்ணுவதை நாங்கள் பல இடங்களிலே வேதாகமத்திலே பார்த்திருக்கிறோம். முதல் தடவையாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அதே போல நிரப்பப்படுதல் என்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துகிறார்கள். நிரப்பப்படுதல் என்று சொல்லும் பொழுது அபிஷேகம் பெற்றவர்கள் பலத்த செய்கைகள் அல்லது வல்லமையான காரியங்கள், அற்புத அடையாளங்களை செய்வதற்காக தேவன் பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலமாக அவர்களை எடுத்து பயன்படுத்துகிற காரியம். ஆகவே 3 விதமாக இறங்கினார், அபிஷேகம் பண்ணினார், அதே போல நிரப்பினார் என்ற பதங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை பற்றி வேதாகமத்திலே நாங்கள் காணலாம். அதே போல பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசுவோமா இருந்தால் யோவேல் புத்தகத்திலே இருக்கிற காரியத்தை பேசாமல் இருக்க முடியாது. அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் 29ஆம் வசனங்களிலே வாக்கு பண்ணப்படுகிறது. உங்கள் குமாரர் மேலும் குமார்த்திகள் மேலும் நான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை ஊற்றுவேன், அவர்கள் பலத்த செய்கைகளை செய்வார்கள், அவர்கள் வல்லமையான காரியங்களை செய்வார்கள் என்ற வாக்கு தத்தம் அல்லது தீர்க்க தரிசன வார்த்தை அந்த இடத்துல இருந்தது. அதன்படி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பெந்தெகோஸ்தே நாள். அந்த பெந்தெகோஸ்தே நாள் வரும் பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் தடவையாக பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் மக்கள் மீது பொழிந்தருளப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியான அந்த அபிஷேகம் வந்த நேரத்துல மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இது எப்படி ஆகும்? இவர்கள் மதுபான வெறி கொண்டிருக்கிறார்கள், படிக்காதவர்கள், இவர்கள் எப்படி செய்கிறார்களே என்று ஆச்சரியப்பட்டு அந்த காரியத்தை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையிலே அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்துல பேதுரு அந்த மக்களுடைய திகைப்பை அல்லது ஆச்சரியத்தை அகற்றும் விதமாக அவர் எழுந்து பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாங்க வாசிச்சு பார்ப்போமா இருந்தாங்க சொல்றார், இது யோவேல் தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்ட காரியம் நிறைவேறுகிறது. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. தேவன் சொன்னதை இந்த இடத்திலே நிறைவேற்றினார் என்று அவர் சொல்லுகிறார். அதோடு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போமா இருந்தால் அங்க சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உரியது. வாக்குத்தத்தம் எங்களுக்குரியது. வாக்குத்தத்தம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்குரியது. அவர் வாக்கு பண்ணினார். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளவும் நீங்களும் நானும் அதை பயன்படுத்தவும் அவசியமாயிருக்கின்றது. நாங்க இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை எடுத்து பார்ப்போமா இருந்தா, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல், பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு, பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகள் அவருடைய வாழ்க்கையில நாங்கள் காணக்கூடியதா இருந்தது. அவருடைய பிறப்புல இருந்து கடைசி வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருந்தார். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு ஏறும் முன்பு சிஷ்யர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை தருவேன், நான் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணினார். இது வாக்களிக்கப்பட்ட ஒரு அபிஷேகம். இயேசு கிறிஸ்துவினால் எங்களுக்கு தருவேன் என்று சொன்ன ஒரு அற்புதமான அபிஷேகம் தான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போமா இருந்தால் அங்க சொல்லப்படுகிறது, எருசலேமை விட்டு போகாமல் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். இது ஒரு கட்டளை. அங்க சிஷ்யர்கள் காத்திருந்தாங்க, எருசலேம்ல காத்திருக்கிறாங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறும், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும், நாங்க இந்த ஊழியத்தை செய்யணும். இதற்காக அந்த சீஷர்கள் அந்த இடத்திலே காத்திருந்தார்கள். அவர்கள் காத்திருந்த பொழுதுதான் பெந்தெகோஸ்தே நாளிலே இந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டதை நாங்கள் கேட்கிறோம், வாசித்தோம். சபை ஆரம்பம் அதை எங்களுக்கு காண்பித்து தந்தது. ஆகவே இந்த வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறும் முன்பு சொன்ன காரியம்தான், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், கைவிட, உங்களை விட்டு விலக மாட்டேன் எல்லாம் சொன்னவர்.
எங்களோடு தங்கி இருக்க, எங்களை தேற்றுவதற்கு, எங்களை ஆறுதல் படுத்துவதற்கு, எங்களை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அவர் எங்களுக்கு தந்திருக்கின்றார். ஆகவே எங்களுடைய வாழ்விலே பரிசுத்த ஆவியானவர் செயல்பட நாங்கள் இடம் கொடுக்கிறோம். நாங்கள் எப்பயோ அபிஷேகத்தை பெற்று இருக்கிறோம், எப்பயோ நாங்கள் நிரப்பப்பட்டோம், எப்பயோ எங்கள் மேல வந்து இறங்கினார் என்று சொல்லுவது அல்ல. இன்றைய நாளிலே, இந்த நேரத்திலே, இந்த நிமிஷத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும் ஜனங்களாக, கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த அபிஷேகம் அவசியமானது. இந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உங்களுக்கும் எனக்கும் அவசியமானது. அவர் அபிஷேகம் பண்ண காத்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். நாங்கள் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம். நாங்கள் பார்ப்போம் ஏன் இந்த அபிஷேகம் எங்களுக்கு அவசியம். ஒரு சில முக்கியமான காரியங்களை உங்களுக்கு முன்பதாய் நான் காண்பித்து தர விரும்புகின்றேன். முதலாவது காரியம் தான், நாங்கள் வசனத்தின்படி வாழ வேண்டுமா இருந்தால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எங்களுக்கு அவசியம். வேத வார்த்தையின்படி, வேத வசனத்தின்படி நீங்களும் நானும் இந்த பூமியிலே, இந்த பொல்லாத பூமியிலே வாழணுமாயிருந்தால் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அத்தியாவசியமாயிருக்கிறது. நாங்கள் வாசித்து பார்ப்போம். யோவான் 16 அதிகாரம் 13 வசனத்தை. சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். என்ன சொல்றாங்க? சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது, சத்திய ஆவியானவர் இவர் வரும் பொழுது உங்களையும் என்னையும் சகல சத்தியத்திற்குள்ளும், பொய் இல்ல, பொய்யான காரியங்களுக்குள் அல்ல, அநீதியான காரியங்களுக்குள் அல்ல, சகல விதமான சத்தியத்திற்குள்ளும் அவர் எங்களை நடத்துவார். அது மாத்திரமல்ல, அவர் சுயமா பேசல, அவர் தானாக பேசல. இங்க சொல்றாங்க, தாம் கேள்விப்பட்ட யாவையும், அவர் என்னெல்லாம் அறிந்திருக்கிறாரோ அது எல்லா சத்தியத்திற்குள்ளாகவும் உங்களையும் என்னையும் நடத்துவார். இந்த பொல்லாத பூமியிலே சத்தியத்திலே வாழுவது அத்தியாவசியம். ஆகவே நாங்கள் சத்தியத்திலே வாழணுமாயிருந்தால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எங்களுக்கு வேணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தரும் பொழுது, எங்களுக்கு அவர் போதிக்கும் பொழுது, அவர் எந்த ஒரு காரியத்தையும் அரைக்குறையா சொல்லி தருவதில்லை. அப்படி இல்லாட்டா தெளிவற்ற விதமாய் சொல்லி தர மாட்டார். அவர் எங்களுக்கு கற்று தருவாராயிருந்தால் பூரண சத்தியத்தை, தெளிவான சத்தியத்தை அவர் எங்களுக்கு கற்றுத்தர ஆசையாக, ஆவலாக காத்திருக்கிறார். ஆகவே அவர் எங்களுக்கு கற்றுத்தரும் பொழுது வார்த்தையினாலே எங்களை அவர் குற்றப்படுத்த மாட்டார், எங்களை அவர் புறக்கணிக்க மாட்டார். அவர் சத்தியத்தை கற்றுத்தரும் பொழுது அவருக்கு இருக்கிற ஒரே நோக்கம் உங்களையும் என்னையும் உருவாக்க வேண்டும். அவருடைய நோக்கத்தின்படி, அவருடைய சிந்தையில இருக்கிற அந்த மனுஷனை, அந்த மனுஷியை உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாயிருக்கிறது. ஆகவே சத்தியத்தை கற்றுத்தரும் பொழுது, வேத வார்த்தைகளை அவர் கற்றுத்தரும் பொழுது அவருடைய ஒரே நோக்கம், நான் இவர்களை உருவாக்க வேண்டும், என்னுடைய சாயலை நான் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும், என் நோக்கத்தின்படி இந்த மனுஷனை, இந்த மனுஷியை, என் பிள்ளையை நான் மாற்ற வேண்டும் என்பது அவருடைய முக்கிய குறிக்கோளாய் இருக்கிறது. ஆகவே இந்த சத்தியத்தை அவர் எங்களுக்கு கற்றுத்தரும் பொழுது 3 முக்கியமான விஷயங்கள் அவர் செய்கின்றார். யோவான் 16 அதிகாரம் 8 வசனத்தை நாங்கள் வாசிப்போமா இருந்தால் அதிலே இதை நாங்கள் காணலாம். அங்க சொல்லப்படுது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, சத்திய ஆவியானவர் வரும் பொழுது அவர் வந்து செய்கிற காரியம் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். பாவம் செய்யும் பொழுது, பாவம் செய்ய எத்தனைக்கும் பொழுது, பாவ சிந்தனை மனுஷனுக்கு வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷனை கண்டித்து அதை உணர்த்துகிறவராக இருக்கின்றார். அதே போல பாவத்திற்கு தப்பும் நீதியான வழியை அவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார். அங்க சொல்றாங்க, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் சொல்லுவார். அவை பாவத்தில இருந்து தப்பி நீதியான வழியில நாங்க போகணுமா இருந்தா அந்த காரியத்தை அவர் எங்களுக்கு காண்பித்து தருகிறார். அதே போல அங்க சொல்றார், நியாய தீர்ப்பை குறித்து அவர் உணர்த்துவார். கீழ்ப்படியாமல் பாவம் செய்வோமா இருந்தா அவர் கண்டித்து உணர்த்தியும், அவர் இது பாவம் என்று சுட்டி காட்டியும் நாங்கள் பாவம் செய்வோமா இருந்தால் கீழ்ப்படியாமையினால் வரும் நியாய தீர்ப்பை குறித்து அவர் எங்களுக்கு காண்பித்து தருகிறார். இவ்வளவு அருமையான ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு இந்த வேத வசனம் தருகிறது, இந்த பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். இந்த பொல்லாத உலகத்திலே நீங்களும் நானும் நீதியாய் நம் வாழ்க்கை வாழணுமா இருந்தா சத்திய ஆவியாகிய தேற்றரவாள எங்களுக்கு அவசியம். எங்களுக்குள் இருக்கும், எங்களுக்குள் வாசமாயிருக்கும் அவர் எங்களை நடத்துவதற்கு நாங்கள் அவருக்கு விட்டுக் கொடுக்கணும். 2வது காரியம்,
நாங்க இந்த பூமியிலே வல்லமையான சாட்சியாய் வாழ எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் முக்கியம். வல்லமையான சாட்சியாக வாழ. யாருக்கு சாட்சி? கிறிஸ்துவின் சாட்சிகள். இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக நாங்க வாழணுமாயிருந்தா எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அத்தியாவசியம். நாங்க வாசித்து பார்ப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனங்கள். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்தில் இருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும் பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடினால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். என்ன சொல்றாரு? என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்க என்னோட இருந்ததுனால நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருக்க போறீங்க. நாங்க கிறிஸ்துவின் சாட்சிகளா இருக்க அழைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்தார், கிரியை செய்தார், செயல்பட்டார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து இப்ப பரத்துல இருக்கிறார். இன்று நீங்களும் நானும் பூமியிலே அவருடைய சாட்சிகளாக, அவருக்கு சாட்சி கூறுபவர்களாக பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு எங்களுடைய சுயபலத்தினால கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இருக்க முடியாது. அதற்கு எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அத்தியாவசியமாய் இருக்கிறது. ஆகவே உலகத்திலே நாங்கள் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழணுமாய் இருந்தால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வது அவசியம். நல்ல உதாரணம் பேதுரு. எங்களுக்கு தெரியும், பேதுரு இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு அந்த கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ஊழியத்திலே அவரோடு இருந்த நபர். இயேசுவை அதிகமாய் நேசித்து, இயேசுவை அதிகமாய் மதித்து கனப்படுத்தி இயேசுவோடு கூட இருந்த ஒரு நபர் தான் பேதுரு. ஆண்டவரே, நான் மரிக்கும்படி வந்தாலும் உங்களை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னவர். கிறிஸ்து மரிக்க போறார் என்று சொன்ன பொழுது கிறிஸ்துவை கடிந்து கொண்டவர். இயேசு கிறிஸ்துவின் மேல் உண்மையான மதிப்பும் அன்பும் வைத்திருந்த நபர் தான் பேதுரு. ஆனா இயேசு கிறிஸ்துவை கடைசி நாட்களிலே, அவரை சிலுவையில அறையும் அந்த நாட்களிலே, அந்த காலகட்டத்திலே அவரை பிடித்து கொண்டு போன சந்தர்ப்பத்திலே வெறும் பின்னால போறார். நடந்தது என்ன? ஒரு மனுஷன் கேட்கிறா, ஓ இவரும் இயேசுவோட இருந்தவர். இல்லையே, நான் அங்க இருக்கல. ஒரு பெண் கேட்கிறா, நீரும் அவரோடு இருந்தீர் அல்லவா? இல்லையே, எனக்கு தெரியாது. மறுதளிக்கிறார். ஏன்? பயத்தின் காரணமாக. ஐயோ, என்னைய பிடிச்சிருவாங்க, எனக்கு ஏதாவது நடந்துரும், என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும், நான் கிறிஸ்துவோடு இருந்தேன் என்று சொன்னால் என்னையும் சிறைப்படுத்திடுவாங்க, எனக்கும் ஏதாவது செய்திருவாங்க என்ற பயத்தின் காரணமாக மறுதளித்தவனாய் இருந்தான் பேதுரு. ஆனா மறுதளிப்போடு அவனுடைய வாழ்க்கை முடிந்து போகல. எங்களுக்கு நல்ல அநேகமான பெரிய காரியங்களை செய்தவனாக பேதுரு எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டதற்கு பின்பு இவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறியதுன்னு தான் சொல்லலாம். ஒரு நபருக்கு பயந்த மனுஷன், ஒரு பெண்ணுக்கு பயந்த மனுஷன், ஐயோ நான் எனக்கு தெரியாது இயேசுவே என்று சொன்ன மனுஷன் ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்பதாக எழுந்து நின்று பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொன்னவனாயிருந்தான். இவன் எப்படி சொன்னான்? பயம் பறந்து போயிட்டு அவனுக்குள்ள அந்த தைரியம் வந்தது. ஆகவே இயேசுவின் சாட்சியாக அநேகருக்கு முன்பதாக நின்று அவன் பேசியதை நாங்கள் காணக்கூடியதாயிருக்கு. அவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பேதுருடைய ஒரு நல்ல அழகான ஒரு பிரசங்கம் இருக்கிறது. அந்த பிரசங்கத்தில் அவர் சொல்லுகிறார், 32ஆம் 36ஆம் வசனங்களை நாங்க வாசித்து பார்ப்போமா இருந்தால் அதுல சொல்லுகிறார், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். இயேசு மரித்தார், நீங்க கொலை செய்தீங்க, அடக்கம் பண்ணிட்டீங்க, ஆனால் இந்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். இயேசுவின் சாட்சியாக பயமில்லாமல் நின்று அந்த இடத்துல அவர் பேசுறதை நாங்க பார்க்கிறோம். அது மாத்திரம் அவர் சொல்றார், ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். நீங்க சிலுவையில் அறைந்தவர், அவரை தேவன் இப்பொழுது உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று தைரியமாக இயேசுவை பற்றி பேசுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இயேசுவின் சாட்சிகளாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவை பற்றி பேசுவதற்கு பயம் எங்களை தடுக்குகிறது, அதைரியம் எங்களுக்கு வருது. நாங்க எப்படி பேசுவோம்? என்னால பேச முடியாது, நான் வார்த்தைகள் இல்லை, தைரியம் இல்லை என்று பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே கேட்போம், கர்த்தாவே என்னை அபிஷேகம் பண்ணுங்க, கிறிஸ்துவை பற்றி பேச, கிறிஸ்துவின் சாட்சியாய் நிற்க, கிறிஸ்துவை ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்த தகப்பனை என்னை அபிஷேகம் பண்ணி இந்த நாட்களிலே பயன்படுத்துங்கன்னு சொல்லி கேட்போமாயிருந்தால் இந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உங்களையும் என்னையும் தைரியமாய் பேசுவதற்கு, கிறிஸ்துவின் சாட்சிகளாய் தைரியமாய் நிற்பதற்கு, எங்களுக்கு அந்த கிருபையை தருவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே அவரை குறித்து சாட்சி சொல்லுவோம். 3வது காரியம்,
வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை. கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்பது கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, எங்களுக்கு நாங்கள் மரித்தாலும் பிழைப்போம் என்ற நம்பிக்கையில வாழ்கிறவர்கள், எங்களுக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு வாழ்கிறவர்கள். ஆகவே அவர் வருவார், அந்த நம்பிக்கையில வாழ்கிறோம். ஆகவே அந்த வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமாயிருந்தால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எங்களுக்கு தேவை. நாங்க வாசித்து பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 17 வசனம். அங்க சொல்றாங்க, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தர் ஒரு நாள் வருவார். அவர் வரும் பொழுது நாங்களும் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவது? பூமியிலே கிறிஸ்துவுக்கான வாழ்க்கை வாழ்வோமாயிருந்தால், பூமியிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று பூமியிலே வாழ்வோமாயிருந்தால் அவர் வரும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படும். ஆகவே பூமியிலே சபையிலே ஒரு அங்கத்துவமாக சபைக்கு போய் சபை காரியங்களிலே பங்கெடுத்து அவருடைய காரியங்களை செய்து கொண்டிருப்போமாயிருந்தால் நிச்சயமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதே மாதிரி எபேசியர் புத்தகத்திலும் இதை குறித்து அநேக சத்தியங்கள் இருக்கிறது. அங்க ஒரு வசனம் சொல்லுகிறது, நாங்கள் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு பரிசுத்த ஆலயமாக நாங்கள் எழும்புகிறோம். ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் நீங்கள் கட்டப்படுகிறீர்கள். கிறிஸ்துவின் பிள்ளைகள், கிறிஸ்துவின் குடும்பத்திலே சபையிலே அங்கத்தவர்களாய் இருக்கிறவர்கள் ஒரு ஆலயமாக, பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக கூட்டி சேர்க்கப்பட்டு கட்டப்பட்டு வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, எபேசியர் 1 அதிகாரம் 13 14 வசனம் எங்களுக்கு நன்றாய் அறிந்த வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்கு முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கு. நாங்கள் ஒரு நாள் மீட்கப்படுவோம் என்பதற்கு அச்சாரமாக தேவன் பரிசுத்த ஆவியினால் எங்களை முத்திரை போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே அவருடைய வருகை அல்லது அவரோடு கூட அவர் வரும் பொழுது அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற நம்பிக்கை பரிசுத்த ஆவியானவருக்குள் வாழ்ந்தால், பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலோடு வாழ்வோமாயிருந்தால் எங்களுக்கு அந்த நிச்சயத்தோடு இந்த பூமியிலே வாழலாம். ஏனென்றால் நாங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கோம் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே எங்களுக்கு அவரோடு அந்த நாளிலே அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட எங்களுக்கு ஆவியானவருடைய அபிஷேகம் வேண்டும். 4வதாக, நீங்களும் நானும் இயேசுவின் வருகையில் உயிர்த்தெழ வேண்டுமா இருந்தால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை. நாங்க வாழுகிறோம் பூமியில 60, 70, 80 பலத்தின் மிகுதினால் இன்னும் வருஷங்கள் கூட்டி தரப்படலாம். அப்படி நாங்கள் வாழும் இந்த வாழ்க்கை ஒரு நாள் பூமியிலே முடிவுக்கு வரும். ஆனால் எங்களுக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை, மரணத்துக்கு முடிவல்ல, மரணத்தின் பின் கர்த்தரோடு வாழும் வாழ்க்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த வருகையில் நாங்க உயிர்த்தெழ எங்களுக்கு இந்த அபிஷேகம் நிச்சயமாக தேவை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவரோடு கூட நாங்கள் சேர்ந்து வாழும் ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் தந்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? யார் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், யார் கர்த்தருடைய வருகையிலே உயிர் செல்வார்கள் என்று நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் கிறிஸ்துவின் பிள்ளைகள், கிறிஸ்துவோடு வாழும் பிள்ளைகள் உயிர்த்தெழும் பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய ஆவி எங்களுக்குள் இருக்குமாயிருந்தால் நாங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாயிராமல் நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருப்போம். ஆவிக்குரியவர்களாய் வாழ்வோமா இருந்தால் ஜீவன் உள்ளவர்களாய் இருப்போம். இந்த ஜீவன் உள்ளவர்கள் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்போமாயிருந்தால் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டவர்களாக நாங்கள் உயிர்த்தெழும் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஜீவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அவர் வரும் பொழுது உயிரோடு இருந்தால் எடுத்துக்கொள்ளப்படுவோம், மரித்திருந்தால் உயிர் தெழுப்பப்படுவோம். ஆகவே இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு தற்காலிக வாழ்க்கை. எங்களுக்கு ஒரு அழகான நித்திய வாழ்க்கையை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கைக்காக எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர்கள் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அதிகமான இடத்தை கொடுப்பது அவசியம். கடைசியாக
வழி தவறியவர்களை ஆதாயம் செய்ய பரிசுத்த ஆவியானவர் அவசியம். வழி தவறியவர்களை ஆதாயம் செய்ய. இன்னைக்கு நாங்க பாப்போம் இருந்தா பூமியில எங்களை சுற்றிலும் எங்களுடைய சமுதாயத்திலே அநேகர் தவறான காரியங்களை செய்து, பிழையான காரியங்களை செய்து வழி தப்பி போன மக்களாக, சிதறி போன மக்களாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு வேதத்தை நாங்க பார்ப்போமா இருந்தால் வழி தவறுகளை ஆதாயம் செய்யும்படி பிரதான கட்டளை எங்களுக்கு கொடுக்கப்படுது. எல்லா சுவிசேஷ புத்தகத்திலும் நீங்க எல்லா இடத்திலும் போய் ஜனங்களுக்கு சிஷ்யராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க, அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வாங்க. இது கிறிஸ்துவின் போதனையா இருந்ததாகவே பூமியில நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவையுள்ள மக்களை சந்தித்து அவர்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்ய, இயேசு கிறிஸ்து பூமியில வாழும் பொழுது இதை செய்தார். அவர் மக்களை பார்த்த நேரத்துல மனதுருக்கத்தோடு தான் பார்த்தார், அன்போடு பார்த்தார், கண்ணீரோடு பார்த்தார். இவ்வளவு தேவையோடு இந்த ஜனங்கள் இருக்கிறார்களே, அதோடு அப்படிதான் பார்த்தார். அப்படி நாங்க பார்க்க பழகணும். இன்னைக்கு எங்களுக்கு தெரியும் நன்றாக, கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை, கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை. எங்களை சுற்றிலும் எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய உறவுகள் எவ்வளோ பேர் இன்னைக்கு கிறிஸ்து இல்லாமல் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மாத்திரம்தான் என்பது அவருடைய யோசனை. ஆனால் எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. இந்த ஜனங்களை நாங்கள் மனதுருக்கத்தோடு பார்க்க பழகணும். அதற்கு எங்களுக்கு அன்பு அவசியம். கிறிஸ்துவுக்கு அந்த அன்பு இருந்தது, அந்த மனதுருக்கம் இருந்தது. ஆகவே அவர் ஜனங்களுக்காக பாரத்தோடு காரியங்களை செய்தார். ஆகவே நாங்களும் இந்த ஜனங்களுக்கு ஊழியம் செய்யணுமா இருந்தால் இந்த அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்வது அவசியம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கு. தேவனுடைய அன்பு, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் ஜீவிக்கும் பொழுது எங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த அன்பு தேவனுடைய அன்பு. ஆகவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாவிட்டால் இந்த அன்பு எங்களுக்கு கிடைக்காது. இந்த அன்பு இல்லாவிட்டால் ஆத்துமாக்களை குறித்த பாரம் எங்களுக்கு வராது, ஆத்துமாக்களை மீட்டுக்கொள்ளணும் என்ற அந்த தாகம் எங்களுக்கு வராது. ஆகவே இந்த அபிஷேகத்தை பெற்று கர்த்தர் கொடுக்கிற இந்த அன்பை எங்களுக்கு நாங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ளணும் அவசியம். ஏனென்றால் எந்த ஒரு ஆத்துமாவும் அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவன் இன்னுமாய் வருகையை தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் கிறிஸ்துவை அறியணும். கிறிஸ்துவை அறிகிற அறிவை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக அவர் தனது வருகையும் தாமதப்படுத்தி இருக்கிறார். ஆகவே உங்களுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு, ஆத்துமாக்களை, அழிந்து போகும் ஜனங்களுக்கு ஒரு நல்வழியை காட்டுவது. நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில நம்பிக்கையை கொடுப்பது, எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்ற மனுஷனுக்கு எதிர்பார்ப்பை கொடுப்பது உங்களுடைய என்னுடைய வேலை. ஆகவே அதுக்கு எங்களுக்கு அன்பு தேவை. அன்பு இல்லாமல் நாங்கள் செயல்பட முடியாது. ஆகவே நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினால் என்ன நிரப்பும், அந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த, இந்த ஆத்துமாக்களை அன்பினாலே மீட்டுக்கொள்ள எனக்கு கிருபத்தாகன்னு சொல்லுவோம். ஆகவே இத்தனை காரியங்களை செய்கிற இந்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே பெற்றுக்கொண்டிருப்போமா இருந்தால் பயன்படுத்துவோம். பெற்றுக்கொண்டவர்கள் மறுபடியும் புதுப்பித்துக் கொள்வோம். பெற்றுக்கொள்ளாதவர்கள், ஆவியின் அபிஷேகத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். எப்படி இந்த அபிஷேகத்தை பெறுவது என்று சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம்தான் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுது, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பேதுருடைய பிரசங்க நேரத்துல அங்க கூடியிருந்த ஜனங்கள் இருதயத்துல குத்தப்பட்ட, ஐயோ நாங்க பாவம் செய்துட்டோம், நாங்க வீணாய் ஒருத்தரை கொலை செய்துட்டோம், வீணாக ஒருத்தரை சிலுவையில அரைஞ்சிட்டோம் அப்படின்ற மனம் குத்தப்பட்டவர்களாய் பிரசங்கத்துக்கு பிறகு, பேதுருடைய பிரசங்கத்துக்கு பிறகு வந்து கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும்? பேதுரு சொல்லுகிற பதில் தான், நீங்க மனம் திரும்புங்கள், நீங்க மனம் திரும்புங்கள், மனம் மாறுங்கள், நீங்க செய்த தப்புற உணர்ந்து கொள்ளுங்க, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, பிறகு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. முதலாவது மனம் திரும்ப வேணும். இரண்டாவது கேட்கணும். கேட்டா தான் கிடைக்கும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கேட்டா கிடைக்கும்.
பொல்லாத தகப்பன், பொல்லாத மனுஷங்கள்ட்டே பிள்ளைகள் ஏதாவது கேட்கும்போது நிச்சயமா கொடுப்பாங்க, வேற எதையோ கொடுக்க மாட்டாங்க, கேட்கறத கொடுப்பாங்க. ஆகவே நல்ல பிதா, எங்களுடைய அன்பான பிதா, அவரிடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகம் வேணும்னு கேட்பமாய் இருந்தா நிச்சயமாய் தருவார். ஆகவே கேட்டால் பெற்றுக்கொள்வோம். கேட்கிறவங்களுக்கு தான் கொடுப்பார். 2வது கேட்கணும். 3வது கீழ்ப்படியணும். யோவான் 14:15-16 சொல்லுது, நீங்க என்னிடத்துல அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தருவார். என்ன இங்க சொல்ல வர, நீங்க என்னிடத்துல அன்பா இருந்தா என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்க, கீழ்ப்படிங்க. பைபிள் என்ன சொல்லுதோ, வேதம் என்ன சொல்லுது, அதுக்கு கீழ்ப்படியுங்க. நீங்க அப்படி கீழ்ப்படுவீங்களா இருந்தா நான் உங்களுக்கு அபிஷேகத்தை தருவேன், அல்லது உங்களோட கூட இருக்க ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் அப்படின்னு சொல்றோம். அப்பவே நாங்க செய்ய வேண்டிய 3வது விஷயம் தான் கீழ்ப்படியணும். வார்த்தையை வாசித்து வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிவது அவசியம். அதை தேவன் எதிர்பார்க்கிறோம். கடைசியா நாங்க செய்ய வேண்டியது விசுவாசிக்கணும். தேவன் எனக்கு இந்த அபிஷேகத்தை தருவார், நான் மனம் திரும்பிட்டேன், நான் கேட்டேன், நான் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன், இப்ப நான் விசுவாசிக்கிறேன், இந்த அபிஷேகத்தை தேவன் எனக்கு தருவார். விசுவாசம் முக்கியம். கலாத்தியர் சொல்றார், நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்களிடம் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயா விசுவாச கேள்வியினாலேயா எதினால் ஆவியை பெற்று ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்க சட்டப்படி வாழ்ந்தபடினாலா, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சபடினால அபிஷேகம் பெற்றுதா, இல்லாட்டா நீங்க விசுவாசித்தபடினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்கள்? விசுவாசிக்கணும். விசுவாசம் அத்தியாவசியமானதா இருக்கிறது. ஆகவே பெற்றுக்கொள்ளாதவர்கள் தேவனிடத்துல மனம் திரும்புங்க, கேளுங்க, கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. ஏனென்றால் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாமல் இந்த பொல்லாத பூமியில ஜீவிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்றென்றைக்கும் உங்களோடு என்னோடு தங்கி இருக்கும்படி கொடுக்கப்பட்ட ஒரு அபிஷேகம். ஆகவே அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம், அதை நாங்கள் வாஞ்சிப்போம். அப்படி நாங்கள் வாஞ்சித்து பெற்றுக்கொண்டவர்கள் பூமியிலே வசனத்தின்படி வாழ, வேத வார்த்தையின்படி வாழ, வல்லமையான சாட்சியாய் வாழ, கிறிஸ்துவின் வருகையில நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட, கிறிஸ்துவின் வருகையில நாங்கள் உயிர்த்தல, அதே போல வழி தவறிகளுடைய ஆதாயம் செய்ய, கிறிஸ்துவின் பெரிதான நோக்கம் அது. அந்த காரியங்களை செய்யணுமா இருந்தால் எங்களுக்கு இந்த அபிஷேகம் அத்தியாவசியமாகவே கிறிஸ்தவன் என்ற பெயரோடு நாங்கள் ஜீவிக்கிறோமா இருந்தா கிறிஸ்து கொடுத்த இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது அவசியமாகவே இந்த நாட்களிலே ஜெபிங்க. விட்டுவிட வேண்டிய காரியம் இருந்தா விட்டுருங்க. கேட்கணுமா இருந்தா ஆண்டவரே எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டியவங்க கேளுங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க, விசுவாசிங்க, தேவன் அபிஷேகம் பண்ணுவார். நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆகவே இந்த நாட்களில் எங்களை அர்ப்பணிப்போம். கர்த்தருக்காய் அநேக ஊழியங்களை செய்வதற்கு இந்த அபிஷேகத்தை பற்றி முன்னேறி செல்லுவோம். நல்ல தீர்மானத்தை எடுப்போம். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. எமது வாழ்வின் பரிசுத்த ஆவியானவரின் அவசியம் ஏன் என்பதை குறித்து மிகவும் முக்கியமான தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சில காரியங்களை இன்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆகவே நான் நினைக்கிறேன் நீங்கள் அத்தனை பேரும் இந்த வார்த்தை கூடாக ஒரு காரியத்தை பெற்றிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஒரு அர்ப்பணிப்பை மேற்கொள்வோம். தேவனுடைய வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, அதற்கு கீழ்ப்படியத்தக்கதாக எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நாங்கள் சொல்லுவோம், ஆம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாங்க என்று சொல்லி இந்த ஜெப வேலையை, இந்த ஆராதனையை நாங்கள் ஒப்பு கொடுத்து நிறைவு செய்து நாங்கள் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. நீர் பேசின சத்தத்தை நாங்கள் கேட்க கர்த்தாவே எங்கள் உள்ளங்களை நீர் தொட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு தேவையாக இருக்கிறேன். உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை நாங்கள் அதற்கு கீழ்ப்படிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபையை கொடுங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்க எங்கள் இருதயத்திலே இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஆறாவது நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்தி, இந்த நாளும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்தி முற்று முழுதுமாக உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் தாமே நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியா இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.